கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிற கண்களை மூடி இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு பேசும்படி கேட்போம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசும் நாங்கள் கேட்குறோம் இயேசுப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். வேதாகமத்தை திறந்து நாம் வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம், அதில் ஸ்தோத்திரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 66 1, 2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பார்த்தா நம்ம அவரை நோக்கி பார்க்குறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை என்று போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், வானம் அவருக்கு சிங்காசனம். பாருங்க, நமது தேவன் எவராரா, நம்மளை இந்த பூமியில மனிதனை உண்டாக்கி காட்டு மிருகங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர். அவருக்கு சிங்காசனம் எங்கே இருக்கு பாருங்க, வானம் தான் அவருக்கு சிங்காசனம். இந்த வானத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாக படைச்சிருக்காரு, பூமி அழகாக படைச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு நட்சத்திரங்கள் அழகாக படைச்சிருக்காரு, பறவைகள் அழகாக படைச்சிருக்கிறாங்க. ஏசப்பா சொல்றாங்க இந்த காலத்தை, நான் என்ன பண்றேன், சிங்காசனத்திலே உனக்கு முன்பாக வீட்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நாம் ஜபத்தில் அவர் நோக்கி பார்க்கிறோம், அவர் நம்மோடு கூட பேச முடியும் பார்க்குறோம். ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி. எப்பொழுது வசனத்தை படிக்கிறவங்கள நம்ம படிக்கிறோம், நல்லது, அவன் கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். ஆனாலும் இன்னொரு முறை சொல்கிறது, வசனத்தை படிக்கிறது மாத்திர வசனத்தின்படி நடந்து அதுக்கு நடுங்குகிறவனை, நடுங்கின பார்த்து அப்படியே பயப்படல, அதை பயபக்தியோடு கூட அந்த வசனத்துக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியுமே, நம்ம ஒப்பு கொடுக்கணுமே. இவ்வளோ காலமும் ஆண்டரை நம்ம பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, ஆனாலும் நம்ம மறுபடியும் இந்த தவறு செய்கிறோமே. இன்னைக்கு நான் ஒரு முடிவெடுப்பேன், இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்க போகிறேன். ஏசப்பா என்னை நோக்கி பார்க்குறாங்க, நான் அவரை நோக்கி பார்க்குறேன், அவரே என்னை நோக்கி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கை இருக்கிற எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத, என் ஆண்டவருக்கு பிடிக்காத எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாளில் அதை விட்டு ஏசப்பா என் வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறார், அவருக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த கரிகளை செய்வார். பிள்ளைகளே, ஆமே சோதர. வசனத்தை நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். யோசேப்பினுடைய ஒரு தேவ மனுஷன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மனுஷன் தான். அவன் பாருங்க, போத்திபால் வீட்டிலே ஆமே சொத்து அடிமையாக இருக்கப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தவன் தான். அப்போ அந்த நடக்க சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். அவன் என்ன பண்ணுறான், அவனை பாவம் செய்யும்படி அவனை என்ன பண்ணுறான், அவனை யோசேப்பை பாவம் செய்யும்படி அவன் இழுக்கிறான். உடனே அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, நீங்கள் மனுஷனுக்கு என்ன சொல்ல, என்னை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த யோசேப்பு பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த போத்திபார் வீட்டிலே அவன் அடிமையாக இருந்து வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவன் சொல்கிறான், இந்த பாவத்தை தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பாவம் செய்வது எப்படி, என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அவன் வசனத்துக்கு நான் நடுங்கிறவன், என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் நடுங்கிறவன். ஆபிரகாம் ஈசாக்கும் யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். நான் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும், நான் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும், நான் எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி என்று சொல்லி யோசேப்பு என்ன பண்ணுறான், தன்னுடைய அங்கியை கரட்டி விட்டு என்ன பண்ணுறான், அவன் ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவன் விரும்பாத நம்ம ஆடைகளை, அந்த தேவனுக்கு பிடிக்காத காரியம் நம்முடைய சரீரத்திலேயோ நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அதை நம்ம எடுத்து தூரத்துக்கு போடும் பொழுது, வெளியே எடுத்துப்படும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே, தம்முடைய வல்லமையினாலே நம்மளை நிரப்புகிற நல்ல ஆண்டவர் இந்த காலை வேளைகளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நம்ம நோக்கி பார்த்தா அவர் எவ்வளவு பிரகாசம் உள்ள தேவர், அவர் ஒளியாய் இருக்கிறார்,
அவரில் எவ்வளவாகினும் இருள் இல்லை. இயேசு கிறிஸ்து ஆமே நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு சாக்கியம், எவ்வளோ ஒரு பாக்கியம். நம்மளை தெரிந்து கொண்டு இருக்காரு. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்துமே குருடன ஆமே சுகமாக்கின ஆண்டவர் இந்த நாளிலே கூட உங்களை நோக்கி பாருங்க. உங்கள் போராட்டம் எப்படியோ, உங்கள் பிரச்சனை எந்த மாதிரி இருந்தாலும், எந்த போராட்டம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு லேசான காரியம். அவர் உங்களை நோக்கி பார்க்கிறா. யாரும் குடும்பத்தில் உங்களை நோக்கி பார்க்கலையா? யாரும் உங்களை விசாரிக்க வரலையா? யாரும் உங்களை கவனிக்க வரலையா? இந்த காலையில இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறார், வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் பிஸ்னஸையும் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற தொழிலையும் கூட ஆண்டவராகிய என் தேவனாக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் நோக்கி பார்த்து உங்களை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. அவரை அப்படியே சோதனம் பண்ணும் பொழுது, நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமா இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். உங்கள் ஜெபத்தை நோக்கி பார்க்கிறார். நீங்கள் பண்ணுகிற தான தர்மங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தி நன்றி செலுத்துவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளைகளை கூட இந்த காலை வேளையிலே நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை நல்லவர், மனசை நினைப்பதற்கும் மனசுக்கும் விசாரிக்க அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே தேவ தூதனும் சற்று சிறியவனாக்கினி கனத்தினாலும் மகிமையினாலும் இந்த காலை வேளையிலே இந்த யெகோவா ஈரை சின்னலை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் மேலே இந்த கிருபை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினுடைய நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள ஜீவிக நல்ல பிதாவே, ஆமே. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே, பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே.